ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்லோட் பண்ணி முடித்தோன்னே என்னென்ன அதுக்கு வந்து நம்ம செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணோன்னே மேலே அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அப்லோட் பண்ணுற பட்டன். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி பேஜுக்கு வந்துச்சுன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு அன்லிஸ்டட் வச்சுக்கோங்க. ஏன் இந்த அன்லிஸ்டட் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த அன்லிஸ்டட் வச்சோம்னா தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பிரைட் எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லும். இல்லை நம்ம பப்ளிக் பண்ணுறோம்னா காப்பிரைட் இருந்துச்சுன்னா அது ஒரு கிளைமாவோ ஸ்ட்ரைக்காவோ விழுந்துடும். ஆனால் இந்த அன்லிஸ்டட் வச்சு நம்ம லோட் பண்ணும்போது அது வந்து எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் அதுவே சொல்லும். ஓகேவா? இப்போ அன்லிஸ்டட் வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நடுவில் ஏற மார்க்கை டச் பண்ணோம் அப்படின்னா கேலரிக்கு போகும். இப்போ நான் வந்து ஃபைல்ஸ்லேருந்து எடுக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ண போகிற வீடியோ இதை நான் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இது அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல டைட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம மாற்றணும். இந்த டைட்டில் மாற்றுறோம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டைட்டில் மாற்றணும். நான் வந்து இந்த டைட்டிலை எப்பயுமே வீடியோ வந்து ரா ஃபைலாகவே வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டைட்டிலில் மாற்றிடணும். சரிங்களா? ஸோ நான் வந்து கேலரியில் இருக்கும்போதே வந்து டைட்டில் ஃபஸ்ட்டு மாற்றிடுவேன். அந்த டைட்டிலில் மாற்றிட்டேன். அடுத்து இங்கே டிஸ்கிரிப்ஷனு, இங்கே வந்து என்ன நம்ம எழுதணும் கொடுக்குறோமோ அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து என்ன வீடியோ போகிறோமோ அதை பற்றி நம்ம தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து டேக் கொடுக்கணும். டேக் வந்து நான் இப்போ என்ன பண்ணணும், இது வந்து பப்பி வீடியோ. ஸோ வந்து நான் பப்பி வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு டேக் கொடுத்துக்கிறேன். இது மாதிரி ஒரு டேக் வந்து ஒரு 15 டேக் வரைக்கும் கொடுக்கணும். ஒரு 500லேருந்து 500 வார்த்தைகள் கொடுக்கலாம். நீங்கள் வார்த்தைகள் எழுத்தில் வார்த்தைகள் கொடுக்கலாம். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஆட் டு பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் காமிக்கிறாங்க பாருங்கள். இங்கே பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், 2 பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து ஒரு பப்பி வீடியோ பண்ணும்போது என்டர்டெயின்மெண்ட்டில் வரும். ஸோ நான் வந்து இதை எதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அனிமல்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னு போட்டுக்கனால அனிமல்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இதை ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஜல்லிக்கட்டுன்னு வந்துடும். நான் இன்னொன்று ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2 ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணி 2 பிளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ இருக்கலாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாருங்கள் இதுக்கு ஓகேன்னு வந்துருச்சு. அடுத்ததாக வந்து இப்போ வந்து அப்லோட் ஆகிட்டு இந்த இடத்துல கஸ்டம் தமிழ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கஸ்டம் தமிழ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபைல்ஸ்குள்ளே போகும். ஃபைல்ஸ்குள்ளே போய் நீங்கள் தமிழில் எதை வேணால் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததையும் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் இப்போ செட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவையும் செட் பண்ணிக்கலாம். கஸ்டம் தமிழ் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அது அப்லோட் ஆகட்டும். கொஞ்சம் நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா தன்னால் ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகேவா? அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போய் இந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணி இது என்ன மாதிரி வீடியோ, அதாவது என்டர்டெயின்மெண்ட் வீடியோவா உங்களுக்கு எல்லாமே காமிக்கும். ஓப்பன் பண்ணால் என்டர்டெயின்மெண்ட்டா இல்லை மியூசிக் அனிமல்ஸில் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து பப்பி காமிச்சிருக்கேன். ஸோ வந்து அனிமல்ஸ், பெட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. ஸோ பெட்ஸ் காமிச்சிட்டேன். ரெக்கார்டிங் டேட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரெக்கார்டிங் டேட்டில் கரெக்டாக இன்றைக்கி டேட் கொடுத்துருங்க. எப்போ வேணால் கொடுக்கலாம். நம்ம நான் இன்றைக்கி வீடியோ போடுறோம், இன்றைக்கி டேட் கொடுத்துக்கிறேன். பார்த்துங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து திரும்ப நம்ம இப்போ பேசிக் இன்ஃபோ போவோம். அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் 51% வரையும் ஆகிட்டு இருக்கு. 51%ன்றது இன்னொரு 2 நிமிஷத்தில் வந்து இதில் வந்து நான் மெமரி கம்மியாக வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து 100 ஆனோம்னா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். 100 ஆனப்புறம் நான் உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 100% முடிஞ்சிருச்சு. ப்ராசஸிங் டன் வந்துருச்சு. நானும் வந்து டேக் போட்டு முடிச்சாச்சு, டிஸ்கிரிப்ஷன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டன் இருக்குது பாருங்கள், இது டன்னை கொடுத்துருங்க. டன்னு கொடுத்தது உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்துடும். இந்த லிங்க் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அதுவே வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். ஸோ சோஷியல் மீடியா நம்ம கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அதுவே ஓப்பன் ஆகும். டேரெக்டாக ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி போது நீங்கள் வந்து அடுத்து யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். காப்பின்னு வரும். செலக்ட் ஆல் போட்டு காப்பி பண்ணி யாருக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்லிஸ்டட் பண்ணி வச்ச வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணணும். ஏன்னா எதுவும் காப்பிரைட்டுக்கான ஒரு 4 hour 3 hour நீங்கள் விட்டிங்கன்னா அதுவே வந்து காப்பிரைட் இருந்தால் காப்பிரைட்டு, இல்லை ஏதாவது ஸ்ட்ரைக் இருந்தால் காமிக்கும் உங்களுக்கு. அதாவது ஸ்ட்ரைக் வரும் அதை போட்டால் அப்படின்னு சொல்லி பிஃபோராகவே உங்களுக்கு காமிக்கும். இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து பப்ளிக் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளோட இதே மாதிரி நம்ம டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. டேஷ்போர்ட்டில் போய்ட்டு வீடியோ மேனேஜர்னு ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். வீடியோ மேனேஜர் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நியூ பீட்டா வெர்ஷன் வந்து நியூ பீட்டா வெர்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த எடிட்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எடிட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இந்த டேப்பில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். முதல்ல நம்ம இந்த கார்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். கார்ட்ஸ்னால் நம்ம வந்து ஐகார்டில் வந்து ஒரு ஏதாவது ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா
இப்போ ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுவாங்க இந்த இடத்துல ஐ கார்டில் வைக்கிறேன் பாருங்கள் நம்ம சொல்லிவிட்டு இந்த ஐ கார்டு எந்த இடத்துல நம்ம செட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். இந்த ஐ கார்டு வந்து இந்த இடத்துல நான் வச்சுக்கேன். ஏன்னா ஐ கார்டு வைக்கும்போது ஒரு 30 செகண்ட் தாண்டி வைங்க. ஒரு உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்க வராங்க அப்படின்னா ஐ கார்டு வந்து பார்த்துட்டு போயிடக்கூடாது. ஓகே, நான் இப்போ ஆட் கார்டு கொடுக்குறேன். ஆட் கார்டில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்னன்னாலும் கொடுக்கலாம். இப்போ நான் ஆட் கார்டில் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு 3 கார்டு கொடுக்கலாம். இது 2 நிமிஷம் வீடியோனாலும் ஒரு 2 கார்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம டைம் இங்கே வந்து கையை வச்சோம்னா டைம் இங்கே வந்துடும். அடுத்து இந்த இடத்துல ஒரு கார்டு கொடுப்போம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு வீடியோ எந்த வீடியோ வேணால் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ எதுனாலும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு 2 கார்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இது முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் வந்து எண்டு ஸ்க்ரீன். கார்டு கொடுத்துட்டு எண்டு ஸ்க்ரீன் போங்க. எண்டு ஸ்க்ரீனில் நம்ம பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும். கார்டில் வந்து சேவ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கார்டு கொடுத்து நம்ம டக்குன்னு எண்டு ஸ்க்ரீன் போயிடலாம். எண்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அது ஓகே கொடுக்குறோடையும் சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். இப்போ எண்டு ஸ்க்ரீன் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இந்த இடத்துக்கு மேலே நீங்கள் எண்டு ஸ்க்ரீன் கொடுக்க முடியும்னு நீங்கள் இங்கேயே வச்சு கொடுக்கலாம். இல்லை அந்த லேயர் லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா நவுத்தி வச்சும் கொடுக்கலாம். இப்போ வந்து எண்டு ஸ்க்ரீன் நான் கொடுக்குறேன் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீனில் எந்த வீடியோ வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து முக்கியமாக நம்ம இதில் கொடுக்க வேண்டியது வந்து எதுனா நம்ம புதுசாக சேனல் ஆரம்பித்தவங்க அப்படின்றது பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் கொடுக்கணும். பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ்னால் பரவாயில்ல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் ஏதோ ஐட்டம் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் வியூவர்ஸ் கொடுங்க. அப்புறம் நல்லா உங்கள் சேனல் போயிட்டுருக்கு அப்படின்னா மோஸ்ட் ரீசெண்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் 2மே கொடுத்து வச்சுக்கிறேன். என்னோடதில் இதையும் கொடுத்துக்கிறேன். அடுத்து மோஸ்ட் ரீசெண்ட்டும் கொடுத்து வச்சுக்கிறேன். 2யும் கொடுத்துட்டு நம்மளோட எப்பயும் போல் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இங்கே லாஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கடைசியில் கூட அந்த மைண்ட் வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் இங்கே வந்து நம்ம சேனலோட லோகோ வந்துடும். நான் வச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல எங்கே வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இல்லை. இந்த எண்டு ஸ்க்ரீன் வந்து ஒன்று வர மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி நவுத்தி வச்சோம் அப்படின்னா ஒன்று வர மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் அப்படின்னு ப்ரிவியூ பார்க்குறேன். என்னோட சப்ஸ்கிரைப் பட்டன் வருது. அப்புறம் பாருங்கள் என்னோட ஒரு வீடியோ வருது. அப்புறம் பாருங்கள் என்னோட இன்னொரு வீடியோ வருது. நான் ப்ரிவியூ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வரும். அடுத்து இதை முடிச்சுட்டு இங்கே சேவ் பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த மூலையில் இந்த சேவ் பட்டனில் கண்டிப்பாக சேவ் கொடுக்கணும். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு டேபுக்கு போகணும். அதர்வைஸ் நம்ம இடையிலே வந்து வேறு டேபுக்கு போனோம் அப்படின்னா அது கேட்கும். இது இந்த டேப்லேருந்து வெளியே வர சொல்லி கேட்கும். சரிங்களா? இப்போ கடைசியில் வந்து நீங்கள் இந்த அன்லிஸ்டட் கொடுத்துருங்க. அன்லிஸ்டட்லேருந்து பப்ளிக் கொடுத்து இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணணும் அப்படின்னா அந்த பப்ளிக் கிளிக் பண்ணி ஷெட்யூல்னு இருக்குது பாருங்கள். இந்த ஷெட்யூலில் கிளிக் பண்ணி இந்த தேதி என்னென்னு பார்த்துட்டு தேதியை பார்த்துட்டு 24 எத்தனை மணிக்கு வந்து இது வந்து போஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 24 ஒரு 1:30 மணிக்கு போஸ்ட் ஆகணும்னு நான் வைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 மணிக்கு போஸ்ட் ஆகணும்னு வைக்கிறேன். 2 மணி டேட் வந்து கன்ஃபார்ம் பார்த்துக்குங்க. 25 இருக்குது. நம்ம 24 இன்னைக்கு கொடுக்கணும். நீங்கள் எத்தனை வீடியோனா இது மாதிரி வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது அன்னன்னைக்கு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக வந்து போயிட்டே இருக்கும். நான் வந்து 24 2 மணிக்கு இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக வேறு மாதிரி போட்டுட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பப்ளிஷிங் இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டயத்துக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஆகும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணால் நீங்கள் நார்மலாக வெளியே வந்துடுங்க. இந்த டயத்துக்கு தன்னால் அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிரும். நம்ம இதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு கூட பண்ணி வச்சுக்கலாம். அது பட் ஆட்டோமேட்டிக்காக வந்து பப்ளிஷ் ஆகி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட ஆடியோ வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சா? அந்த வாய்ஸ் மேற்கொண்டு நான் கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியுங்க. நான் மேற்கொண்டு கண்டினியூ பண்ணுறேன்.